டெய்லி யூஸ் வெக்காபுலரி. இன்றைக்கி என்ன மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டெம்ப்ட்னா அவமதிப்பு. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 10 வெக்காபுலரியை பார்க்க போகிறோம். அதோடைய யூசேஜ், அந்த சென்டென்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், அதோடைய மீனிங், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப். இவங்க ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. இவங்க க்ரோசரி ஐட்டம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே செல் பண்ணிகிட்ருக்காங்க. 20 to 25% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெக்காபுலரி வீக் டே 3. ஆல்ரெடி நம்ம டே 1, டே 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே 1000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார்ச்சுட். எதையும் தாங்கும் இதயம், துன்பத்திலும் துணிவு, மன வலிமை. ஸோ இதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஃபார்ச்சுட்யூட்டேட்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை மன உறுதியுடன் சந்திக்கிறான் அப்படிங்கிறத ஐ ஹாவ் ஃபேஸ்டு அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் மை லைஃப் வித் ஃபார்ச்சுட்டேட். சரிங்களா? ஃபார்ச்சுட்டேட், FORTITUDE, ஃபார்ச்சுட்டேட்னு சொல்லுவோம். சரிங்களா? மன உறுதி அப்படிங்கிறது அடுத்தது சாஸ்டிட்டி. சாஸ்டிட்டி அப்படிங்கிறது கற்பு. சரிங்களா? சாஸ்டிட்டிங்கிறது கற்புன்னு சொல்லுவோம். CHASTITY, சாஸ்டிட்டி. ஸோ இதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீ இஸ் அ மேன் ஆஃப் சாஸ்டிட்டி. அவர் கற்பு உள்ளவர். ஸோ அந்த கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம சாஸ்டிட்டி அப்படிங்கிறது ஹீ இஸ் அ மேன் ஆஃப் சாஸ்டிட்டின்னு சொல்லுவோம். இதை பார்த்திங்கன்னா அவள் கற்பு உள்ளவள் அப்படிங்கிறது சி இஸ் அ உமன் ஆஃப் சாஸ்டிட்டின்னு சொல்லணும். சரிங்களா? சி இஸ் அ உமன் ஆஃப் சாஸ்டிட்டி. அப்போ 2 ஃபீமேலுக்கும் மெயிலுக்குமே நம்ம இதை மென்ஷன் பண்ணலாம். இந்த சாஸ்டிட்டி அப்படிங்கிற வேர்டு தான் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? CHASITITY. அடுத்தது அவமதிப்பு, கண்டெம்ப்ட். அவமதிப்பு அப்படிங்கிறது கண்டெம்ப்ட்னு சொல்லுவோம். CONTEMPT. ஸோ கண்டெம்ப்ட் அப்படிங்கிறது அவமதிப்பு. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அவள் என்னை அவமதிப்புடன் பார்த்தாள். சி ஸ்டார்டு. இங்கே ஸ்டார் அப்படின்னா பார்க்கிறது அப்படிங்கிற மீனிங். சி ஸ்டார்ட் அட் மீ வித் கண்டெம்ப்ட். அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே கண்டெம்ப்ட் தான் நம்மளுக்கான வெக்காபுலரி இன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்ப்பீங்க. ஹி வாஸ் ஜெயில்டு ஃபார் த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ், இந்த கண்டெம்ப்ட் அப்படிங்கிறதும், இந்த மாதிரி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு, இதெல்லாமே நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த இடத்துல கண்டெம்ப்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த வேர்டு தப்பான பாகுபாடு எண்ணங்கள், குறிப்பாக இனம், சமயம் அல்லது பால் வேறுபாடு ஆகியவற்றை கொண்டு அறிவுக்கு பொருந்தாத ஒருவரையோ ஒன்றை விரும்பாத உணர்வையே நம்பாத உணர்வு. ஸோ இதெல்லாமே மொத்தமாக, சரிங்களா, ப்ரிஜுடைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவன் தப்பாக இருக்கான்ப்பா அப்படிங்கிறதுக்கு ப்ரிஜுடைஸ். சரிங்களா? ப்ரிஜுடைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு இனப்பாகுபாடு உண்டு. சம் பீப்புள் ஹாவ் ரேசியல் ப்ரிஜுடைஸ். சரிங்களா? சில பேர்த்துக்கு இனப்பாகுபாடு, இந்த கருப்பாக இருக்கான்ப்பா, இவன் வெள்ளையாக இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அது ரேசியல் ப்ரிஜுடைஸ்ன்னு சொல்லுவோம். இனப்பாகுபாடு. சரி, கருப்பாக இருக்கிற பொய் சொல்லுவான்ப்பா அப்படிங்கிற மாதிரில. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாவ் அ ரேசியல் ப்ரிஜுடைஸ். சிலருக்கு மதபேதம் இருக்குது. சம் பீப்புள் ஹாவ் ரிலீஜியஸ் ப்ரிஜுடைஸ். என்னுடைய மதம் தான் பெருசு, என்னுடைய மதம் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ மதம்னு பேசிகிட்டு இருப்போம். ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஜுடைஸ், ரிலீஜியஸ் ப்ரிஜுடைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே சில எக்ஸாம்பிள். இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் நீங்கள் இந்த ரிலீஜியஸ் ப்ரிஜுடைஸ், சரிங்களா, ரேசியல் ப்ரிஜுடைஸ்லாம் பார்ப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு தப்பான பாகுபாட்டு எண்ணங்கள் உண்மையாக்கி பார்க்க விடாமல் உங்களை குருடாக்கி விடும். யுவர் ப்ரிஜுடைஸ் வில் பிளைண்ட் யூ டு த ஃபேக்ட். அதாவது நம்ம எப்போவுமே ஒருத்தனை தப்பாக தான் பார்த்துட்டு இருப்போம். அப்போ இந்தூர் எப்பவுமே தப்பு பண்ணிகிட்டு இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரில. ஸோ அந்த இடத்துலலாம் யுவர் ப்ரிஜுடைஸ் வில் பிளைண்ட் யூ டு த ஃபேக்ட். அடுத்தது அறம், வெர்ச்சியூன்னு சொல்லுவாங்க. VIRTUE, வெர்ச்சியூ அப்படின்னா அறம். சரிங்களா? நல்ல குணம் உடையவங்களுக்கு நம்ம வெர்ச்சியூன்னு சொல்லுவோம்.
சரிங்களா? இது எக்ஸாம்பிளில் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழுங்கள், லிவ் எ லைஃப் ஆஃப் வெர்ச்சு. அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழுங்கள் அப்படிங்கிறது வந்து லிவ் எ லைஃப் ஆஃப் வெர்ச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெர்ச்சு அப்படிங்கிறது வந்து அறம் அப்படிங்கிறத காமிக்கும். சரிங்களா? ஸோ இங்கே லைஃப் அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து 2-3 வெர்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து விசுவாசம். சரிங்களா? விசுவாசம், இது லாயலிட்டி. சரிங்களா? லாயலிட்டி அப்படின்னா விசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கிறது. ஓகேங்களா? பாருங்கள், நாட்டுக்கு அவர் காட்டிய விசுவாசம் குறிப்பிடத்தக்கது. ஹிஸ் லாயல்ட்டி டு ஹிஸ் கண்ட்ரி இஸ் ரிமார்க்கபிள். ஹிஸ் லாயல்ட்டி டு ஹிஸ் கண்ட்ரி இஸ் ரிமார்க்கபிள். ஸோ இங்கே கண்ட்ரி இஸ் ரிமார்க்கபிள் அப்படிங்கிறத விட அந்த நாட்டுக்காக அவன் அப்படிங்கிறது தான் அந்த லாயல்ட்டி அப்படின்னா உண்மையாக, விசுவாசமாக அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், அருள் அப்படின்னா கிரேஸ், GRACE, கிரேஸ். ஸோ அப்போ அருள் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எனக்கு ஒரு அருள் கிடச்சிருக்குப்பா, எனக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறோம்ல, கிரேஸ், காட் கிரேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுதான். கடவுள் அருளால் மரணத்தில் இருந்து தப்பித்தேன். I escaped death by the grace of God. I escaped death by the grace of God. அப்போ இந்த இடத்துல வந்து மரணத்திலிருந்து தப்பித்தேன் அப்படிங்கும்போது அங்கே அருள் அப்படிங்கிறது வந்து கிரேஸ் ஆஃப் காட், கடவுள் வந்து நான் காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது வந்து கிரேஸ் ஆஃப் காடுன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், லட்சியம், குறிக்கோள். ஸோ இதை வந்து ஆம்பிஷன், இதை வந்து என்ன சொல்லுவோம்? ஆம்பிஷன், AMBITION, ஆம்பிஷன். ஸோ இப்போ இங்கே ஆம்பிஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குது? லட்சியம், குறிக்கோளை குறிக்குது. உங்களுடைய லட்சியம் என்ன, உங்கள் லட்சியம் என்ன அப்படிங்கிறது வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன். எப்படி கேட்கணும்? வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன். எப்பா உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும், உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அது என்னப்பா அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ அப்போ வந்து என்ன எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்கணும். ஸோ வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்கணும். சரளமாக ஆங்கிலத்தில் பேசணும் என்பது எனது லட்சியம். So my ambition is to speak English fluently. My ambition is to speak English fluently. ஸோ சரளமாக ஆங்கிலத்தில் பேசணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? My ambition is to speak English fluently அப்படிங்கிறது அந்த ஆம்பிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அவநம்பிக்கை, எதிர்மறையான விஷயங்களை மட்டும் பார்த்து விட்டு நல்லது எதுவும் நடக்காது என்று நம்புகின்ற நிலைமை. அதுக்கு வந்து பெசிமிசம். சரிங்களா? பெசிமிசம், எப்போ பார்த்தாலும் ஐயோ நல்லது நடக்காது தெரியுது, எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்க மாட்டேன் தெரியுது, என்னால் படிக்க முடியாது, ஐயோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஸோ அவங்கெல்லாம் எந்த மாதிரினா பெசிமிஸ்ட் பீப்புள். சரிங்களா? ஸோ பெசிமிசம், ஸோ PESSIMIன்னு சொல்லுவோம். ஸோ நாட்டின் பொருளாதாரம் குறித்து அவநம்பிக்கை நிலவுகிறது அப்படிங்கிறது வந்து there is a pessimism about the nation's economy. சரிங்களா? பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா GST, IGST எல்லாம் நிறையா போடுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் அ பெசிமிஸ்ட் அபவுட் த நேஷன் எக்கானமி. ஸோ அப்போ எக்கானமி வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கு, எக்கானமி. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் ஒன், கட்டுப்பாடற்ற இன்ப நுகர்வு. பிடித்த ஒன்றை அளவுக்கு அதிகமாக பெற வேண்டும், மற்றவர்களை நம்மையோ அவமதித்து சந்தர்ப்பம் மனப்போன போக்கில் போதல். இன்டியூலிஜென்ஸ். சரிங்களா? இன்டியூலிஜென்ஸ், INDULGENCE, இன்டியூலிஜென்ஸ். சரிங்களா? இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவதில் அதிக ஈடுபாடு கொண்டதனால் அவன் உண்டாக்கி விட்டான் அப்படிங்கிறதும். He has been fat because of indulgence in his the fast food. அவன் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றான்ப்பா அப்படிங்கிறமல்ல, அதனால் ரொம்ப ஃபேட் ஆகிட்டான்ப்பா. ஸோ அந்த இடத்துல வந்து இன்டியூலிஜென்ஸ், ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறக்கும் உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.